வணக்கம். விபஷ்னா. விபஷ்னாவின் மூலமா நாம சொர்க்கத்தின் ராஜாங்கத்தை அனுபவிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, ரியல் பீஸ், ரியல் ஹாப்பினஸ் அண்ட் ரியல் ஹார்மோனியஸ் லைஃப் கிடைக்கும். உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அமைதி, உண்மையான நல்லுணர்வான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா விபஷ்னா மூலமா ரொம்ப சுலபமாக கிடைக்க முடியும். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சி முறை, ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். இதில் 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஷீலா, சமாதி அண்ட் வன்யா. இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது கௌதம் புத்தர். பன்யான்றது நம்ம உடம்புல இருக்கிற சட்லஸ்ட் சென்சேஷன்ஸ். எங்கேருந்து எங்கே வலிக்க இருக்கு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வலிக்க இருக்கு. இந்த சட்லஸ்ட் சென்சேஷன்ஸ் மூலமா நாம் மனசில் ஏற்பட்ட அழுக்குகளை மேலும் அழுக்குகள் சேராமல் சுத்தமாக இயக்கிட முடியும். இதன் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்கும். சரிங்களா? சரிங்க, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் இருக்குது. கடலில் பார்த்தீங்கன்னா நீல திமிங்கலம் தான் பெருசாக இருக்குது. அதனால் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க, எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிலத்தில் வாழக்கூடிய பெரிய அனிமல்னு பார்த்தோன்னா யானை. யானை மூலமாக எத்தனை பேர் இறந்துரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுமாதிரி புலி, சிங்கம், சிறுத்தை, கழுத புலி அப்படி எடுத்துக்கிட்டே வந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான். ஸோ எந்த உயிரினங்கள் மூலமாக அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுன்னு சொல்லலாம். கொசு மூலமாக மலேரியா, டெங்கு இதுமாரி காய்ச்சல் நிறைய மக்கள் இறந்துருக்காங்க நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிறிய உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸ் மூலமாக நிறைய உயிரினம், மனித உயிரினம் நிறைய இறந்துருக்காங்க. இதில் குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் எவ்வளோ சின்னது பாருங்க, ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது. எத்தனையோ மக்கள் வாழ்வாதாரத்தை இறந்தாங்க, எத்தனையோ மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஏன்? இந்த மனசில் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இந்த வைரஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுத்து வெளியே வந்துட்டாங்க. இதேமாரி தான் நாம உடம்புல சட்லஸ்ட் சென்சேஷன்ஸ், நுண்ணிய உணர்வுகள், இந்த கிராஸ் சென்சேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளசண்ட்டாக இருக்கும், ஏசி கீழே உட்காந்துருக்கோம், ப்ளசண்ட்டாக ஒரு காற்று வருது அப்படின்னா ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். அன்பிளசண்டான நெருப்பு சுற்றுச்சு, நல்ல வெயில் நடந்து போகிறோம் வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஏரியாவில் தெரியும், நம்ம உடம்புல தெரியும், அதனால் உணர முடியும். ஆனால் சட்லஸ்ட் சென்சேஷன்ஸ் நுண்ணிய உணர்வுகள், ரொம்ப ரொம்ப நுண்ணிய உணர்வு. ஒரு வைரஸ், ஒரு அட்டாமிக் ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன். கௌதம புத்தர் என்ன சொல்றாருன்னா கலாபாஸ். அந்த கலாபாஸ் தான் நம்ம உடம்புல ஏற்படுது, நுண்ணிய உணர்வுகள் ஏற்படுது. எது மாதிரி ஏற்படுதுன்னு ப்ளசண்ட் அன்பிளசண்ட் தான். ஸோ நம்ம மைண்ட் 2 லெவலில் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் அ பேரியர், ஒரு நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு கான்ஷியஸ் மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும். அந்த தடுப்பு உடச்சிட்டு அந்த அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெத் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக நம்ம மைண்டுக்கு மாஸ்டர் ஆகிட்டு அந்த பேரியர் பிரேக் பண்ணி நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட முடியும். இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட்ட பிறகு இந்த நுண்ணிய உணர்வுகள் இருக்குல்ல, அங்கே ஏற்படுற ப்ளசண்ட் அன்பிளசன்ட் சென்சேஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணாமல், பிளைண்டாக ரியாக்ட் பண்ணாமல் நாம் நடுநிலையாக இக்வானிமஸ் மைண்ட்லேருந்து we can liberate ourselves. நன்றி, வணக்கம்.